லண்டன் கடவுள் துகள் கண்டறிந்த விஞ்ஞானி பீட்டர் ஹிக்ஸ் மரணம். எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன் கேளுங்களேன், நான் சிரிச்சதுக்கு காரணம் இது ஒன்றும் இல்லை. இந்த பீட்டர் ஹிக்ஸ் இருக்கார்ல, அதாங்க இந்த உலகம் எப்படி உருவாச்சின்னு கண்டுபிடிச்சாருங்க. கடவுள் துகள். ஆமாம், பெரு வெடிப்புன்னு சொல்லுவாங்களே, பெரு வெடிப்பு, உலகம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே. அந்த பீட்டர் ஹிக்ஸ் பற்றி நம்ம முதலமைச்சருக்கு தெரியுமா? தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியுமா? தெரியாதா? தொண்டர்களாகிய உங்களுக்காவது தெரியுமா? தெரியாதா? ஐயோ எப்பா, தொண்டர் எப்படியோ அப்படிதான் தலைவர் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. கடவுள் துகள் இந்த உலகம் எப்படி உருவானது என்பதை கண்டுபிடித்த பீட்டர் ஹிக்ஸ் மரணம். ஆர்ஐபி, ரெஸ்ட் இன் பீஸ். நிம்மதியாக இயற்கையிடம் நிம்மதியாக இருங்க. லண்டன் ஏப்ரல் 11. கடவுள் துகள் கண்டறிந்த விஞ்ஞானி பீட்டர் ஹிக்ஸ் மரணம். இங்கிலாந்தை சேர்ந்த பிரபல வானியல் மற்றும் தத்துவார்த்த இயற்பியலாளர் பீட்டர் ஹிக்ஸ் வயது 94. வானியல் ஆராய்ச்சியில் இவர் ஆற்றிய பங்கு அளப்பரியது. பெரு வெடிப்பின் போது அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைவதற்கு காரணியாக அமைந்த பொருள்களை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்ட மூத்த விஞ்ஞானிகளில் ஒருவராக இருந்தார். ஆராய்ச்சி முடிவில் அணுக்களின் உட்பொருளானது 12 துகள்களின் சேர்க்கை என தெரிய வந்தது. அதில் 11 துகள்கள் கண்டறியப்பட்டன. 12வது துகளை விஞ்ஞானி ஹிக்ஸ் கண்டுபிடித்தார். அது ஹிக்ஸ் போசன் துகள் என்றும் கடவுள் துகள் என்றும் கூறப்பட்டது. இதற்காக பீட்டர் ஹிக்ஸ் 2013 இயற்பியலுக்கான நோபல் பரிசை வென்றார். இந்த ஆராய்ச்சி பல்வேறு கேள்விகளுக்கான விடை அளித்தது. எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றார். மாஸ்கோ ஏப்ரல் 11. ரஷ்யாவில் கூகுள் நிறுவனத்துக்கு ரூபாய் 400 கோடி அபராதம். ரஷ்யாவில் பயங்கரவாதம் மற்றும் தன்பாலின் ஈர்ப்பு குறித்தான உள்ளடக்கம் கொண்ட தகவல்களை பரப்பும் யூடியூப் வீடியோக்களை நீக்குமாறு கூகுள் நிறுவனத்துக்கு மாஸ்கோ கோர்ட் அறிவுறுத்தி இருந்தது. இதனை நீக்க மறுத்த நிலையில் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு புறம்பான தகவல்களை பரப்பி பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதாக கூகுள் மீது கோர்ட் குற்றம் சாட்டியது. இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நீக்க மறுத்த குற்றத்திற்காக கூகுள் நிறுவனத்துக்கு ரூபாய் 407 கோடி 49 மில்லியன் டாலர் அபராதம் விதித்து மாஸ்கோ கோர்ட் உத்தரவு இட்டது. வாக்குச்சாவடிகளில் வரிசையில் நிற்கும் வாக்காளர்களும் மது போதை பரிசோதனை நடத்த கோரி வழக்கு சுப்ரீம் கோர்ட்டு தள்ளுபடி. ஆமாம், யாரும் வரிசையில் இருக்கிறவங்களாம் குடிச்சிட்டு குடியார பயலுவா திருட்டு ஓட்டு போடுவான். குடிச்சிட்டு வந்து மட்டும் இல்லை, குடியாமல் கூட திருட்டு ஓட்டு போடுவான். இல்லாட்டினா இவனுங்கெல்லாம் அவனையுமே வரவே கூடாது, உள்ளே உக்காந்துனே போடுவானுங்க திருட்டு பசங்க. அந்த இவரை கூட ரொம்ப நான் மதித்தேங்க, அவர் கமலஹாசனை. அந்த டிவியெல்லாம் ஒடிச்சு டார்ச்செல்லாம் ஒடிச்ச உடனே வா சூப்பர் மேன் வந்துட்டார் ஐயாப்பா இளைஞர்களை காப்பாற்று. கடைசியில் கருமா அந்த எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ண அந்த குடும்பத்துக்கு கூட போய் ஒட்டிக்கினார். எம்ஜிஆருக்கு பண்ண துரோகத்துக்கு அந்த குடும்பம் அணுவாக துடிச்சு ஒரு வழி ஆக போது எல்லாருக்கும் தெரியும். அங்கே போய் இது வேற ஒட்டிச்சு. இது நாட்டை விட்டே வேற போகிறோன்னு சொல்லிச்சு. கருமம் இளவு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் ஒன்றே மட்டும் சொல்லுகிறேன், உலகம் அழிவின் விளிம்பில் நிற்கிறது. 3ஆம் போரின் விளிம்பில் நிற்கிறது. நீங்கள் பண்ண எல்லா அயோக்கியத்தனத்துக்கு முடிவு கட்டுறதுக்கு இயற்கை வந்து கொண்டே இருக்கிறது. விவர்ஸ், ஓகே, நீங்கள் நினைக்கலாம் என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த ஆள் அழிவை பற்றியே பேசுகிறானே என்று. ஆமாம், நான் அழிவை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு அதுதான் தெரியுது. வேறு எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். பாபா அவங்களுக்கு அதான் தோன்றிச்சு, அவங்க சொன்னாங்க. நாஸ்ட்ராடமஸுக்கு அதான் தோணிச்சு, அவர் சொன்னார். அழிவை பற்றியுமே தான் அவங்க சொல்ல. எந்த நல்லதையாவது அவனை கல்யாணம் கட்டிப்பான், ராத்திரியில் வந்து இப்போ கல்யாணம் கட்டினவனே தாலி அவுத்து போட்டவன் இவங்க கூட ஓடிடுவான்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை, அழிவை மட்டுமே சொன்னார்கள். இயற்கை அப்படியே ஒரு சில நல்லவர்களை படைத்திருக்கிறதுல அவங்க உயிரோடு இருக்காங்க. அந்த 1 2 பேரோ 4 பேரோ 5 பேரோ 10 பேரோ அவர்கள் இறந்து விட்டால், சரியான முறையில் இயற்கை முறையில் இறந்து விட்டால் உலகம் அழிந்துவிடும். இயற்கை இந்த உலகத்தை முடித்துவிடும். நீதி தேவதையின் கண்களில் கட்டுப்பட்டிருக்கிற கட்டு அவிழ்க்கப்படும். அப்போ மொத்தமாக செத்து போயிடுங்க. போங்க, நீங்கள் எல்லாம் சாகணும், டோட்டலாக சாகணும். எங்கள் இயற்கை, எங்கள் அழகான அந்த மரம் செடி கொடி மரங்கள் எல்லாம் தளிர்ந்து மீண்டும் வளரணும்னு அதுக்கு நீங்கள் சாகணும். தேங்க்யூ, எல்லாம் சாவுங்க. ஓகே வியூவர்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான குழு. ஸோ எல்லாம் நம்ம சொல்லிட்டோம், எல்லாம் ஒருத்தர் தெரியும். உலகம் அழிப்பது நல்லா இருக்கு தெரியுது. 2024 ரொம்ப மோசமான ஆண்டுன்னு தெரியும். இன்னும் ஆண்டு பெரிய பெரிய பேரிடர்கள் வரப்போகுது என்பது உண்மை. காட்டு தீயை ஃபுல்லாக மொத்தமாக எரிச்சு நாசம் போகுது உண்மை.
முதல்ல நான் சொல்கிற ஒரு விஷயம், இந்த சினிமாக்காரர்களால் தான் இந்த நாடு குட்டிச்சவராக போச்சு. ஆமாம், சார்லி சாப்ளின், எம்ஜி ராமச்சந்திரன் போன்றவர்கள்லாம் அந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டும் நடித்தார்கள். ஆனால் இவர்கள் அழித்து விட்டார்கள். அந்த முதல்ல சினிமா அழியும், சினிமாக்காரர்கள் சிதறி சிதறி சாவான், அதுக்கப்புறம் அரசாங்கம் அப்படியே அழியும், அதுக்கப்புறம் அந்த கார்ப்பரேட் கம்பெனிங்க துடிச்சாவான், மக்கள் இப்படி ஓடுவான் அப்படி ஓடுவான் அப்படி ஓடுவான், கடல் அப்படியே வான அளவுக்கு உயிரை எல்லாம் சரியும், கப்பல்லாம் உள்ளே போவோம். மொத்தம் கிளைமேக்ஸில் எல்லாம் மறுபடியும் ஆரம்பத்தில் எப்படி வெறும் நீர் மட்டும்தான் இருந்தது உலகம் தோன்றும் போது, அதே மாதிரி எல்லாம் நீராகிவிடும், உலகம் முடிந்து விடும். ஆமேன். போயிட்டு வாங்க.